நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உதவும் குணத்தால உயர்ந்து நிற்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக அமையப்போகுது. மேலும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் என்ன மாதிரியான ஒரு நற்பலன்களை தரப்போகுது, அதே போல கெடுபலன்கள் ஏதாவது நடக்க இருந்தா அதுல இருந்து விடுபட என்ன மாதிரியான எளிய முறைகள்ல நீங்க பரிகாரங்களை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் ரொம்ப தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் இறக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம் இதனால் தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மேலும் உங்களுக்கு கும்பராசினியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த திருப்பதி 7 மலையானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமில், அதாவது கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்கள், அதாவது பணிகள் மற்றும் வேலையை பற்றி ஆழமாக சிந்திக்கவும் திட்டமிடவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய விஷயங்களில் இந்த ஒரு மாதம் முயற்சி செய்யுங்கள். மேலும் நீங்கள் ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். அதே போல் இந்த ஒரு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்களில் கிரகநிலையுடைய பயிற்சி என்பது அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா? மேலும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் என்பது எப்படி இருக்கும், நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை என்பது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே கும்பம் ராசி நேயர்களுக்கு, அதாவது கும்பராசி நேயர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்கள் என்பது பொறுப்புகள் மற்றும் பணிகளை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்பது அதிகமாக தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு அமைப்பில் சேர வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதனை மேற்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு பல புதிய நபர்கள் அறிமுகமாகவாங்க. தகவல்கள் என்பது கிடைத்து உங்களுடைய அடையாளமும் வளர்ச்சி என்பது மேம்படுங்க. தேவையான நேரத்தில் உதவிகள் என்பது கிடைக்கப்பெறும். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சில நீண்ட கால பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் உங்களுக்கு இந்த ஒரு 18 நாட்களில் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த ஒரு 18 நாட்கள் என்பது தொடக்கத்தில் சில விஷயங்கள் என்பது உங்களுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கக்கூடுங்க. ஆனாலுமே உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களோடு துணையாக நிற்பாங்க. அம்மா, சகோதரர்கள் அல்லது வாழ்க்கை துணையோடு உங்களுடைய அடிக்கடி முரண்பாடுகள் என்பது ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய மனம் என்பது கொஞ்சம் வருத்தமாகும். மேலும் மாதத்தோட பிற்பகுதியில் மருத்துவ செலவுகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் விட்டு கொடுப்பதும் சண்டை போடாமல் சமரசமாக பேசுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்களில் வேலை மற்றும் தொழில் வியாபாரம் இன்னுமே என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதியதொரு வேலைகளை சேர வேண்டும் என்று விரும்பினால் இப்போது அதற்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாங்க. இப்போ வரைக்கும் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களோ அதையே நீங்கள் மேற்கொள்ளுங்க. மேலும் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் என்பது தானாகவே ஏற்படுங்க. வருமானம் என்பது அதிகரிக்கும். மேலும் மூத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பில் நல்லதொரு பலன்களை உங்களால் பெற முடியுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிட்டுங்க. இந்ததொரு காலகட்டத்தில் மற்றவர்களுடைய உதவியை பெறுவதற்கு பதிலாக உங்களுடைய திறமைகளை நம்புவது என்பது நல்லது. மாத தொடக்கத்தில் வியாபாரம் என்பது மந்தமான ஒரு நிலையில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதிக்கு பிறகு உங்களுடைய வணிகம் என்பது மீண்டும் வேகம் எடுக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரியதொரு ஒப்பந்தம் என்பது செய்யலாம். ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் வியாபாரத்தில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதற்றம், குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் என்பது குடும்பத்தில் வேலைகளை உருவாக்கலாம். ஆனால் அவசரமாக அல்லது தெளிவற்ற ஒரு நிலையில் முடிவுகள் இருப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதை நிலையாக வைத்திருக்கவும். எந்ததொரு சூழ்நிலையிலும் உங்களுடைய மன உறுதியை தளர விடாதீங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. சிறிய அளவில் சட்ட விதிகள் என்பது மீறுவதை கூட உங்களுடைய சிக்கலில் சிக்க வைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க. மேலும் 2வது இடத்துல ராகுவும் 8வது இடத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே இதனால் உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் என்பது மேலும் இருக்கும். மேலும் இந்த மாதம் ஏற்றமும் இறக்கமும் கலந்ததொரு நிலையில தான் உங்களுக்கு வரப்போகுது. எவ்வளவுதான் வரவு என்பது இருந்தாலுமே அதை காட்டிலும் செலவு என்பது அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக அடிக்கடி மருத்துவ செலவுகள் என்பது ஏற்படுங்க. இனம் புரியாத ஒரு கவலை என்பது வந்து கொண்டே இருக்கும். மேலும் கும்பம் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்துல இருக்காருங்க. மேலும் சிம்மத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கின்றார். இந்த பகை கிரகங்கள் பார்வை என்பது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். விரயங்கள் என்பது கூடுதலாக இருக்கக்கூடும். ஆரோக்கிய தொல்லைகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல வீண் பழிகள் மற்றொரு புறம் என்று சிக்கல்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. எதையுமே நீங்கள் திட்டம் போட்டு செய்ய இயலாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு மேல் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பார்கள். மேலும் வருமான பற்றாக்குறை என்பது அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தை பற்றிய பயம் என்பது எப்போதுமே இருக்குங்க. இது போன்ற ஒரு காலங்களில் சிறப்பு வழிபாடுகள் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். மேலும் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு மேற்கொள்வதோடு சனி பகவான் மற்றும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அவங்க நல்லதையே கொடுப்பாங்க. மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கிருந்து நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இதனால உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவங்க இந்த சுக்கிர பகவான். அவர் நீச்சம் பெறும் பொழுது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் இன்பங்கள் என்பது குறையும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவ செலவுகள் என்பது அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஆவணி 10ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்கின்றார். இதனால் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. குறிப்பாக தொழில் முன்னேற்றம், கேட்ட இடத்துல உதவிகள் என்பது கிடைத்தல், சகோதரர்கள் ஒத்துழைப்பு, இழப்புகளை ஈடு செய்ய புதியதொரு வழி, எதிர்பாராத நல்லதொரு திருப்பங்கள் போன்றவை கண்டிப்பாக இந்த கும்பம் ராசிரியர்களுக்கு வரப்போகுதுங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். சமூகத்தில் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தியையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 8, 12, 13 மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வண்ணம் நீலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 18 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகின்றது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த ஒரு பதிவுகள் என்பது உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அவரை கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். சரி, ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி.